अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுமுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்த வைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே பஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. இப்படி பிராட்டியினால உகந்து சர்வதந்திர சுதந்திர என்ற விருது உள்பட கொடுக்கும்படியான பிராட்டியின் புகழ அரும்பெரும் குணங்களை நாமெல்லாம் அறியக்கூடிய வகையில் நித்தியானுசந்தேயமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீஸ்துதியில் அருளி செய்திருக்கார். அந்த ஸ்ரீஸ்துதியை 17வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கணும். இந்த 17வது ஸ்லோகம் என்னென்னா கீழ் ஸ்லோகங்களில் இழந்த செல்வத்தை பெறக்கூடியவன், அதுக்கு அடுத்தது புது செல்வத்தை விரும்புகிறவன், அதுக்கப்புறம் மோக்ஷார்த்தமாக பக்தி யோகம் பண்ணணுன்றவனுக்கு அதுக்கு முன்னே இங்கே கர்மயோகாதிகளில் பண்ணணும். அந்த கர்மயோகாதிகளுக்கு முன்னே யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணணும். அதெல்லாம் செலவு மிகுந்ததானதுனால அதுக்கு உண்டான தனத்தெல்லாம் கொடுக்குறான்னு சொன்னதுனால அதை அப்படி பிராட்டி கொடுக்குற தனத்தை கொண்டு அவன் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அதுக்கு மேலே பக்தி யோகத்தை பண்ண போகிறான், பெருமாள் அடைய போகிறான். சரி, இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரேயஸ்காமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸ்ரேயஸை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னா தன்னுடைய நன்மையை விரும்புகிறவர் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய நன்மையை விரும்புகிறவன் அது விரும்பலாம், தப்பு கிடையாது. ஆனால் பிறருடைய நன்மையும் விரும்பணும், அதுதான் வசதி. லோகத்தில் சில பேர் என்ன பண்ணுவா, தான் தான் வாழணும் அப்படின்னு நினைப்பா. சில பேர் பிறத்தியார் வாழலைன்னா கூட, பிறத்தியார் வாழாத போட்டால் கூட தான் வாழணும்னு நினைப்பா. அது ரொம்ப அது. சில பேர் பிறத்தியாரை பற்றி நினைக்க மாட்டா, தான் வாழணும்னு நினைப்பா. அதுக்கு கொஞ்சம் மேலே வரவன் நாமும் வாழணும் அவளும் வாழணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல்படி வந்தவன் நாம கொஞ்சம் சத்தேற குறை இருந்தால் கூட பிறத்தியார் வாழணும் அப்படின்னு அந்த மனோபாவம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உதவிகரம் பண்ணுவான்னு அர்த்தம். முதல்ல இருக்கவன் பிறத்தியாருக்கு கெடுதல் பண்ணியானாலும் தான் வாழணும்னு நினைப்பான். ரெண்டாவது அவளும் வாழணும், நாமும் வாழணும், அவளும் வாழணும், நாம் வாழணும், அதுக்கப்புறம் முடிஞ்சா அவளுக்கு உதவிகரம் நீட்டுவான். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட நம்ம அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பான். சில பேர் பிறத்தியார் வாழறதே முக்கியம் அப்படின்னு நினைப்பான். அதனால் இங்கே ஸ்ரேயஸ்காமாக அப்படின்னு சொல்கிறது பிறத்தியாருடைய வாழ்வு செம்மையாக இருக்கணும், ஸ்ரேயஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவாளை சொல்கிறது. அப்படி பிறத்தியாருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவா எப்படி இருப்பான்னா, ஓட்டாண்டியாக இருக்கவன் பிறத்தியாருக்கு நன்மை செய்யணும்னு நினச்சி பிரயோஜனம் இல்லை. இவன் என்ன பண்ண போகிறான், இவனும் ஓட்டாண்டி, இவன் என்ன பண்ண போகிறான், இவனால் ஓட்டாண்டியாக இருந்தால் இவனுக்கு ஒன்றும் சாப்பாட்டு கூட வழி இல்லை, கையில் ஆகாது. பிறத்தியாருக்கு என்ன உபகாரம் பண்ண போகிறான், சரீரத்தால் உபகாரம் பண்ண போகிறான், ஞானத்தினால் உபகாரம் பண்ண போகிறான், ஒன்று. அதனால் பிறத்தியாருக்கு நன்மை விரும்புகிறவன் இவன் ஸ்வதகா நன்னா இருக்கணும். இவன் தனம் வச்சுருந்தாதான் பிறத்தியாருக்கு முதல்ல நமக்கு இருக்குதோ இல்லையோ, அவர் வீட்டு கல்யாணம் கேட்குறார், அவருக்கு முதல்ல கொடுத்துருவோம் பணத்தை, அப்புறம் நம்முடைய செலவை பார்த்துப்போம் அப்படின்னு கொடுக்க முடியும்.
அதே மாதிரி தான் படிப்பாளையாக இருந்தால் தான், அறிவாளியாக இருந்தால் தான் பிரத்தியாருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தோணும். தன்னிடத்துல அந்த இது இருந்தால் தான். அப்போது உயர்ந்த சேயஸாக இருக்கக்கூடிய மோட்சத்தை பிரத்தியாரும் பெறணும் அப்படின்னு சொன்னால் இவன் அந்த மோட்சத்தை பெறக்கூடியவனாக இருக்கணும், பெற்று தருவனாக இருக்கணும். அதான் வைஷ்ணவா. ஸ்ரேயஸ்காமாகன்றது வைஷ்ணவன். வைஷ்ணவன் சொன்னால் வைஷ்ணவ அக்ரேசர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்குவாள்லாம். யார் யார் லோகத்தில் ஆச்சாரியம் பண்ணுறாளோ அவள்லாம் ஸ்ரேயஸ்காமர்கள். ஏன்னா ஆச்சாரியன் என்ன பண்ணுறான், தான் பெற்றது நம்ம அண்டின சிஷ்யர்கள்லாம் பெறணும். அதாவது நம்மாழ்வார் சொல்லுது, வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கெளிது. நீங்கள் வீசக்கூடிய ஞான பக்தியெலாம் இந்த சிறகு இருக்குது, அனுஷ்டானமான இது உங்கள்கிட்ட இருக்குது, ஞான அனுஷ்டான வைராக்கியம் நிறைந்தவாள். அதனால் உங்களுக்கு ஞான வைராக்கியன்ற சிறகு இருக்கிறதுனால விண்ணாடு நுங்கட்கெளிது, நீங்கள் பறந்து போயிடுங்க. அதை எம்மை சேர்விக்கும் வண்டுகளே, என்ன பேசுகிறேங்கன்றது எனக்கும் சொல்லிவிட்டு என்னையும் சேர்விக்கக்கூடிய வண்டுகளாக இருக்குங்க அப்படின்னு. அவள் என்ன துவயமந்திரத்தை உச்சாரணம் பண்ணி பெருமாளை அடைய போகிறாளோ அந்த துவயமந்திர உச்சாரணம் பண்ணுறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை. நமக்காக அவள் துவயமந்திர உச்சாரணம் பண்ணுறதோ இல்லை, நம்ம கொஞ்சம் கிளிக்கு சொன்னால் கிளி சொல்கிறது அந்த மாதிரி சொல்லி வைக்கிறதோ, அந்த துவயத்தை சொல்லு, நான் சொல்லிட்டு வரத நீயும் சொல்லு அப்படின்னு சொல்கிறதும். தானே அவள்லாம் மோக்ஷார்த்தம் பண்ணாலே அப்படி பண்ணுறவாள் ஸ்வனிஷ்டைன்னு பேர். அளவுடையார் அடைந்தார். ஆச்சாரியாள் மூலமாக பண்ணுறதுல ரெண்டு விதம். ஆச்சாரியாள் சில வியக்தியை இவனுக்கு சொல்லி வைப்போம், இவன் வாயால் அந்த மந்திரத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாளே அதுக்கு முக்தி நிஷ்டைன்னு பேர். ஆச்சாரியாள் இவனுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, நாமே அவனுக்காக பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுறாளே அதுக்கு ஆச்சாரிய நிஷ்டை அப்படின்னு பேர். அது இவன் பிரார்த்திச்சு பண்ணால் ஆச்சாரிய நிஷ்டைன்னு சொல்கிறான், பிரார்த்திக்காதையே பண்ணால் பாகவத நிஷ்டைன்னு சொல்கிறான். அதுதானே பாகவத நிஷ்டை. அதனால தான் பாஷ்யக்காரர் கூட 5 கட்டளை சொல்லச்சே கடைசி கட்டளை எல்லாருக்கும் உண்டானது. அது ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல் அப்படின்னா, இவன் என்னுடையவன்னு ஒரு வைஷ்ணவன், ஒரு ஆச்சாரியர் நம்ம அபிமானிப்போம். அப்போ தான் அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் அந்த மாதிரி என்னுடையவன்னு அபிமானித்து இருந்தால் தான் அந்த ஆச்சாரியன் ஆச்சாரிய அபிமானம் பெற்றா போகிறோம். அதுதான் சரமபர்வ நிஷ்டைன்னு சொல்லுவாள். பிரகிருதத்தில் அதையும் சொல்லிடுறேன். ஆச்சாரிய அபிமானத்தில் நிற்கிறது சரி, ஆனால் அதுவே மோட்சம் தரலை. ஆச்சாரிய அபிமானத்திலையும் நின்றுருக்கான் அப்படின்னு பெருமாள் மோட்சம் தரலை, மோட்ச விஷயாமின்னு சங்கல்பிக்கலை. அந்த ஆச்சாரியன் ஐயோ நம்ம இடத்துல இப்படி ஒரு அச்சேத்தன துல்லியமாக இருக்கான், ரொம்ப ஈடுபாடு கொண்டவனாக இருக்கானே, நம்ம சேர்ந்தவனாக இருக்கானே, இவனுக்கு அச்சேத்தன துல்லியமாக இருக்கான், எதுவுமே தெரியாது, நாமே இவனுக்கு அந்த உச்சாரணத்தை ஆத்மீய சமர்ப்பணம்னு சொன்னமோ இல்லை, ஆத்மாத்மீய சமர்ப்பண ஆத்மாத்மீய பரநியாசோகி ஆத்ம நிக்ஷேப உச்சத்தேங்க. தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் அதனுடைய பரத்தை சமர்ப்பிக்கிறது தான் நியாசம், பரநியாசம்னு சொன்னமோ இல்லை. அதனால் நம்ம சேர்ந்த வஸ்து ஆகிட்டான், நம்ம இடத்துல அதீத பக்தி கொண்டிருக்கான், நாம தான் இவனுடைய நல்வாழ்வுக்காக அந்த பரநியாச காரியமான துவயோச்சாரணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவரே பண்ணி வைப்பார். அதனால்தான் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல்னு சொன்னார். ஆனால் நமக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஏன்னா இவன் ஒன்றும் பரநியாசமோ பரநியாச ஸ்வரூபமோ எதுவும் அறியாதவன். அதனால் ஆச்சாரியனிடத்தில் பக்தி கொண்டிருக்கான். அவர் உனக்கு க்ஷேமமாக இருக்கப்போ உன்னை பெருமாள் அனுகிரகிப்பன் அப்படின்னு சொல்லிருக்கான் அப்படின்னு அவன் வாய் மூன்று இருக்க போகிறான்.
ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? ஆச்சாரிய அபிமானத்தினால மோட்சம் கொடுக்கல. ஆச்சாரிய அபிமானத்தினால ஆச்சாரியன் இவனுக்காக துவயோச்சாரணத்தை பண்ணுறேன், இவனுக்காக பரநியாசத்தை பண்ணி வைக்கிறேன். அந்த பரநியாசத்தினால வசீகிருத்தனான எம்பெருமான் மோக்ஷயிஷ்யாமின்னு சங்கல்பிக்கிறான். அது சில பேர் என்ன சொல்லுவோன்னா, ஆச்சாரிய அபிமானம் ஒன்றே போரும், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி. சரி, நம்ம விஷயத்தில். ஆனால் அதுவே மோட்சத்துக்கு காரணம் அன்று, அது பரம்பரையாக தான் காரணம். அது ஆச்சாரிய அபிமானத்தினால ஆச்சாரியன் பண்ணி வைக்கக்கூடிய பிரபத்தியினால் துவயோச்சாரணத்தினால மாத்திரமே மோட்சம் கிடைக்கும். அதனால் பெருமாள் வசீகிருத்தனாகி மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சங்கல்பிப்பான். அதனால தான் இந்த பிரபத்தியினுடைய பேதங்கள் ஏற்கனவே சில இடத்துல வந்திருக்குது, இந்த பிரகரணத்திலையும் சொல்கிறேன். அளவுடையார் அடைந்தார்க்கும் எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் வாசித்து இது அளவுன்னா அந்த விஷயத்தை பற்றின தன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது. அந்த விஷயத்துக்கு என்ன தன்மை, ஒரு அளவுன்னா இது இவ்வளோ நீளம் அகலம் உயரம் அப்படி பருமன் அப்படின்னா சொல்கிறோமோ இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த மாதிரி இது பெருமை உண்டு, அந்த பெருமை தான் அதுக்கு அளவு. அளவுடையார் அடைந்தார்க்கும், அளவுடைனா என்ன அளவுடையார் இவாள்லாம் என்ன அளவு தெரிஞ்சுட்டுருக்கா அப்படின்னு சொன்னால், சரண்யனுடைய சுபாவமான அளவு. அப்புறம் நாம் பண்ணக்கூடிய நாம் சரணாகத்தனாக இருக்கணும் நம்முடைய அளவு, நம்முடைய ஸ்வரூப சுபாவம் எப்படி இருந்தால் சரணாகதி நான் இருக்க முடியும். அப்புறம் நாம் பண்ணக்கூடிய சரணாகத்தியினுடைய அளவு, சரணாகதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு. சரண்யனுடைய மேன்மை, சரணாகதனாக இருக்கக்கூடிய நம்முடைய மேன்மை, அதுக்கப்புறம் நாம் அனுஷ்டிக்கக்கூடிய சரணாகத்தியினுடைய மேன்மை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டவாள் நேரவே பெருமாள் இடத்துல பாஷ்யக்காரர் தேசிகன் போன்றவாள்லாம் நேரவே சரணாகதி பண்ணிருக்கான். ஏன்னா பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியங்கள்லாம் அனுஷ்டிச்சிருக்கார். தேசிகன் ஞாச தசகம் இந்த அடைக்கலை பத்துலாம் அனுசந்திச்சிருக்கார். அதனால் அவள்லாம் நேர பண்ணவா. சரி, அளவுடையார் அடைந்தார்க்கும், அந்த அளவாக இருக்கவா பண்ணக்கூடியது தானே தனக்காக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது. ஆச்சாரியன் இடத்துல பெரிய நம்பி மதுராந்தகத்தில் துவய உச்சாரணத்தை உபதேசம் பண்ணார். அந்த துவய உச்சாரணத்தை ஒரு பங்குனி திருநன்னாளில் பெரிய பிராட்டியும் பெருமாளும் சேர்த்தியாக இருக்கிற இடத்துல சரணாகதியை அனுஷ்டித்தார் அந்த துவய உச்சாரணத்தை கொண்டு. அதனால் அந்த இடத்துல ஆச்சாரிய உபதேசம் ஆயிடுத்து இவரே பண்ணார். அதன் உரையே கொண்டவர்க்கும், அதன் உரையே கொண்டவர்க்கும், அந்த ஆச்சாரியனுடைய உரை இருக்க, அந்த சரணாகதியினுடைய உரை துவயோச்சாரணம் அதை கொண்டவர்க்கும், ஆச்சாரியன் சொல்ல சொல்ல இவன் திருப்பி சொல்கிறது. அதுக்கப்புறம் மதமுறையை கொண்டவர் வள உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும், வள உரை தந்தவன் அருள், அதாவது காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி நல்ல மந்திரார்த்தங்கள்லாம் அருளின ஆச்சாரியன் இருக்கானே, அவருடைய அருள்லேயே மன்னிய மாதவத்தோர்க்கும், ஆச்சாரியன் நமக்கு இந்த மோக்ஷோபாயமான சரணாகதியை பண்ணுறார், பண்ணி வைக்கிறார் அப்படின்னு. அது ஆச்சாரியன்கிட்ட நீரே எனக்கு சரணாகதி பண்ண வேண்டும் பிரார்த்திக்கிறது. அப்படி பிரார்த்திக்கிற சிஷ்யனுக்காக பண்ணுறது அது இந்த இது என்னது ஆச்சாரிய நிஷ்டைன்னு பேர். அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியன் இடத்துல ரொம்ப பிரீத்தியாக பக்தியாக இருக்கான்னு சொன்னமே, ஒன்றுமே தெரியாத அறிவிலியா இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவன் ஆச்சாரியன் என்ன பண்ணுறாருன்னா, கள ஒழிவார் யமர் என்ன, வைஷ்ணவன் ஒருத்தன் என்னுடையவன் என்று அபிமானித்திருக்கைன்னு சொன்னாரே, அந்த வைஷ்ணவனாக இருக்கிற ஆச்சாரியன் என்னுடையவன் அப்படின்னு பெருமாள் இடத்துல சொல்கிறார். யமர் என்ன, இவன் எப்படிப்பட்டவன்? கள ஒழிவார், திருட்டு குற்றமே பண்ண மாட்டான், என்னை சேர்ந்துட்டான், இனிமேட்டு ஆத்மாபகார சௌரியமே பண்ண மாட்டான், நான் எனது அப்படின்ற எண்ணமே இல்லாது இருப்பான்.
எல்லாம் சுவாமி தான், எல்லாம் சுவாமி தான் அப்படின்னு இருக்கான். யமர் என்ன, யமர் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லி ஆச்சாரியன் சமர்ப்பிக்கிறார். அதனால் இப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், சேயஸ்காமராக இருந்து உக்தி நிஷ்டை பண்ணி வைக்கிறதோ ஆச்சாரிய நிஷ்டை பண்ணி வைக்கிறதோ இல்லைன்னா என்னை சேர்ந்தவன், அதான் பாகவத நிஷ்டைன்னு பேர். அப்படின்னு பண்ணி வைக்கிறதோ அப்படி இருக்கக்கூடிய சேயஸ்காமாக கமல நிலையே, கமல நிலையே தாமரையில் வீற்றிருக்கும் பிராட்டியே அப்படின்னு. இவ சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அப்படின்னு தாமரையாகிற பத்ரபீட்டத்தில் மங்களத்தை அளிக்கக்கூடிய பீட்டத்தில் அவ இருந்தா. ஆரம்பத்திலேயே சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா ஸ்தானம் யஸ்யாக சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம். அதாவது பொதுவில் சரசிஜவனம் தாமரை காட்டில் தாமரை மலரில் இருக்கான்னு, பெருமாளுடைய ஹிருதயமாகிற தாமரையில் இருக்கா. இங்கே கமல நிலையே அப்படின்னு சொல்கிறது தாமரையில் வசிக்கும் பிராட்டியேன்னு சொன்னாலும் பெருமாளுடைய திருவடியில் இருக்கட்டும், அது மட்டும் இருக்கட்டும். பெருமாளுடைய திருவடியில் திருமார்பில் உரையக்கூடிய அந்த ஹிருதய கமலத்தில் உரையக்கூடிய பிராட்டி ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே. அப்படிப்பட்ட பிராட்டியே சித்திரமாம் நாயவா. பெருமாள் கூட எங்கே ஏழ்ருக்கான்னு பார்க்கணும். பெருமாள் எங்கே ஏழ்ருக்கான்னா வைகுண்ட லோகத்தில் சேஷதல்பத்தில் தர்மாதி பீட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய சிங்காசனத்து மேலே அஷ்டதள பத்மத்தில் ஏழ்ருக்கான் அப்படின்னு. அதான் பிராட்டியும் அங்கே சரசிஜமையே பத்ரபீட்டே நிஷண்ணாம் நாங்கள் சொல்லப்பட்டது. அதனால் பெருமாளுக்கு துல்லியாக இவ இருக்கான்றதுக்கு இது. அதனால் பெருமாளுடைய ஹிருதயமாகவே இருக்கா. ஒருத்தனுக்கு ஹிருதயம் நல்லதே இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன். நெகட்டிவ் ஏன்னு சொல்கிறேன்னா அது சட்டுன்னு படும். அதுக்காக சொன்னேன். என்ன ஒருத்தன் ரொம்ப இவனுக்கு நல்ல ஹிருதயம் அப்படின்னு, அதனால் அவன் ரொம்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணுறான் அப்படின்னு. இன்னொருத்தனை இவனுக்கு ஹிருதயமே கிடையாது, அதனால் இவன் ஒருத்தனுக்கும் நல்லதே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஹிருதயம் கொண்டு தான் ஒரு காரியம் பண்ணணும்னா ஹிருதயபூர்வமாக பண்ணணும். அந்த ஹிருதயபூர்வம் அந்த ஹிருதயமாகிற கமலத்திலேயே உட்கார்ந்துருக்கா. அப்போ அதனால் பெருமாளும் பிராட்டியும் ஒன்றாக இருந்து தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறான். ஒரே அபிப்பிராயமாக இருந்து ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே. அதுக்கப்புறம் என்ன, இவா எங்கே இருக்கா, ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொன்னேன். அதனால் ஸ்ருதி சிரஸ் இருக்குதே அதில் சித்திரம் ஆம்னாய வாச்சாம் சூடா பீடம் தவ பதயுகம். ஆம்னாய வாச்சாம் சித்திரம், ஆம்னாய வேத வாக்குகள் இருக்குதே, அந்த வேத வாக்குகளுக்கெல்லாம் சித்திரம்னா என்ன, அற்புதமாக ஆச்சரியமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான சூடாபீடம். சூட ஆபீடம் முடிக்கு அலங்காரமாக இருக்குது. அதாவது வேத வாக்குகளினுடைய முடிக்கு, அதாவது வேதாந்தத்துக்கு அலங்காரமாக இருக்குது. எது, தவபத யுகம், உன்னுடைய திருவடி இணை, ரெண்டு திருவடியும் தவபத யுகம். அதனால் பெருமாளை எப்படி நாமெல்லாம் ரெண்டு திருவடியும் பத்திரம்னு சொல்கிறோமோ அதை போல், ஏன்னா ரெண்டு திருவடியும் ஒன்றா இருந்தால் தான் சலிக்காத இருக்கான்னு அர்த்தம். தேவப்பெருமாள் திருவடி கூட ரெண்டு திருவடியும் ஒன்றா இருக்கும். திருவடி இணை, அடி இணை, இணை அடி அப்படின்னு மாற்றி மாற்றி அனுசந்தானம் பண்ணுறோம். காரணம் என்னன்னா, இப்போ கூட பாருங்கள், இந்த இதில் இது பண்ணச்சே கூட அட்டென்ஷனில் இருக்கான் அப்படின்னா அப்படியே ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுட்டுருப்பான், சலிக்காதபடி பெயராதபடி அப்படியே. அதனால் இந்த கை கொள்கிற வியாபாரம் இருக்குதே,
அந்த கை கொள்கிற வியாபாரம் அங்கேருந்து மாறவே கூடாது, சலனமே இருக்கக்கூடாது. அப்படின்னா 2 காலையும் சேர்த்துக்கணும். அதான் தவ பத யுகம். அப்படிப்பட்ட உன்னுடைய 2 திருவடியை வேதாந்தங்களினுடைய முடிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான அலங்காரம், சாதாரண அலங்காரம் இல்லை. ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது தலைக்கு ஒரு புஷ்பம் வச்சுக்கிறதுன்னா சாமந்தி புஷ்பம், சம்பங்கி புஷ்பம் அப்படின்னு வச்சுக்கிறது வேறு. நல்ல மல்லி, முல்லை, ஜாதி அந்த மாதிரி வச்சுக்கிறது அது விசேஷமான அலங்காரம். அதே மாதிரி சாதாரண வெள்ளியில் முலாம் பூசி போட்டுக்கிற இது வேறு, தங்கத்தில் போட்டுக்கிறது வேறு. அந்த தங்கத்திலேயே கற்கள் பதிச்சது வேறு, அது வைரக்கல்லை பதிச்சது அந்த ஆபரணம் வேறு. அந்த மாதிரி உயர்ந்ததாக சித்திரம் அழகாக இருக்கக்கூடியதான உன்னுடைய திருவடி. ஆம்னாய வாச்சம் வாச்சாம் சூடா பீடம் தவ பதயுகம். இதை என்ன பண்ணுவா, நீ திருமார்பில் அமர்ந்திருக்க, இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பெருமாளுடைய திருவடி 2 மாத்திரம் பத்திரம்? அதாவது பெருமாளை பற்றத்துக்கு திருவடி தான் கிருப உத்தம்பகம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளுடைய கிருப்பையை உண்டு பண்ணுறது என்ன? கையை குலுக்கினா, மேல் நாட்டு கலாச்சாரம் மாதிரி கையை குலுக்கினா அது காரியமாகாது, கையை உதறிட்டு போயிடுவான். ஆனால் இந்த சேவிச்சு பண்ணோன்னு வச்சுக்கோம், அந்த திருவடியை பிடிச்சிட்டோன்னா அவனுக்கு இரக்கம் வந்துடும். அதனால் கிருப்போத்தம்பகமாக இருக்கக்கூடிய கிருப்பையை உண்டு பண்ணக்கூடியதான பெருமாளுடைய திருவடியை நாம் 2 திருவடியும் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு பிடிக்கிறோம். ஆனால் இப்போ எதுக்கு இந்த திருவடின்றது உபலக்ஷணமாக பெருமாளை பிடிக்கிறதுக்கு தான். பெருமாள் எங்கேயும் ஓடாத நாம் சொல்கிறத இவனுக்கு நாம் கிருபை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் திருவடியை கட்டியமாக பிடிச்சிக்கிறோம். அதனால் அவன் திருமேனி எங்கேயும் நகராத இருக்குது. புரியறதுக்காக நல்லா விசதமாக ஒரு இதுவாக சொல்கிறேன், கதை போல். அப்போது அதனால் அவனுடைய ஹிருதயம் என்ன பண்ணுறது? சரி, இவனுக்கு பண்ணிட்டு தான் நாம் அடுத்த காரியத்துக்கு போகணும். இவனுக்கு பண்ணிட்டோம்னா இவனுடைய தேவை பூர்த்தி ஆகிடுச்சுன்னா இவன் நம்ம காலை விட்டுடுவான், நாம் அடுத்த காரியத்துக்கு போவோம் அப்படின்னு பெருமாள் இருப்பான். அப்போது என்ன ஆகுது, இந்த திருவடியை பிடிக்கிறதுன்றது பெருமாள் திருமேனி அங்கே எங்கே போக விட்டாத இருக்குது, அங்கே எங்கே போக விட்டாத பண்ணச்சு அந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடியதான ஹிருதயபூர்வமான எண்ணம் இருக்குது, சங்கல்பம் இருக்குது. அந்த ஹிருதயம் அந்த சங்கல்பத்தை பண்ணுறது, அந்த ஹிருதயம் சங்கல்பம் பண்ணுறதுக்கு இந்த திருவடியை பிடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி பிராட்டியினுடைய கிருப உத்தம்பத்துக்காக நாம் திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருவடி எங்கே இருக்குது? பிராட்டி எங்கே இருக்கா? பெருமாளுடைய திருமார்பில் வீற்றிருக்கான்னு நாமெல்லாம் பெரியவா வந்தால் கூட சேரில் காலை தொங்க போட்டுன்னு உட்காந்துக்கிறோமே, தொங்க போட்டுன்னு உட்காருறது, அப்புறம் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காருறது. ஏன்னா கீழே உட்காந்தாதான் அந்த கால் 2 மடிய போகிறது. தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் அப்படின்னு. அது இல்லாத எங்கே 2 சேர்க்கறது? அதனால் இப்படி இருக்குது. அதனால் மேலே அவள் உட்காந்துருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் இந்த பெரிய விஷயங்கிற சேவிச்சிருக்கலாம். இப்போ தான் எல்லாம் யூடியூப்பில் பழைய இதெல்லாம் கூட வருதே, திருவாராதனம் பண்ணுறது அது இதுன்னு. அவர் கொஞ்சம் சக்தராக இருக்கவர் ஏன் நாற்காலியில் உட்கார்றேன்னு கேட்கக்கூடாது. அதாவது அந்த நின்றுண்டு பண்ணக்கூடியதுக்கு கொஞ்சம் சக்தி குறையச்சே, ஆனால் மீதிக்கு சக்தி இருக்குச்சே. அவர் எப்படி உட்காருவார்னா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுச்சே நாற்காலியில், ஸ்டூல்னு சொல்கிற நாற்காலியில் எழுதுப்பார். அப்போது 2 காலையும் அது மேலே மடிச்சுட்டுப்பார். அவருக்கு கீழே உட்காந்து ஏந்துக்கிறதுன்றது சிரமமாக இருக்கும், இல்லை ரொம்ப நாள் நிற்கிறது சிரமமாக இருக்கும். அதுக்காக சில சமயத்தில் அவகாசம் கிடைக்கச்சே நாற்காலியில் எழுதுப்பார். அந்த நாற்காலியில் எழுந்தால் அந்த நாற்காலி மேலேயே அந்த சப்பளாங்கல் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாள். நம்ம கீழே உட்காந்தா எப்படி அந்த காலெல்லாம் மடக்கிண்டு உட்காருமோ அதை மாதிரி தான் எழுதுருப்பார். இப்போ நாமெல்லாம் அப்படி இல்லை,
கீழே உட்கார்றதே கிடையாது. பெரியவா வந்தாலும் சேர் சோஃபா அதுதான். அப்படியே அதில் உட்காந்தாலும் காலை தொங்க போட்டுக்கிறது. இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லை கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னா கால் மேலே கால் போட்டுன்னு உட்காருது. இதெல்லாம் கூடவே கூடாது. சரி, அதனால் பிராட்டி எப்படி எழுந்திருப்பா பெருமாள் திருமார்பில்? அப்படி காலெல்லாம் மடிச்சுண்டு அப்படி எழுந்திருப்பா. அதனால் அதுவும் பெருமாள் திருமார்பு எங்கே கீழே விழுந்து சேவிச்சு தானே திருவடியை பிடிக்கணும். அப்படி அதனால தான் பெருமாள் திருவடி ரெண்டை பிடிச்சி 2 பேர்கிட்டேன் சப்ராத்து சரணோகாடம் நிபீட்டிய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அத்தியசா ராகவஞ்ச மகாவிரதம். அதாவது பிராதாவனுடைய 2 திருவடியும் இருக பிடிச்சி ரகுநந்தனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், ரகுநந்தனன்றது ராமனுக்கு சொல்லுவாள் பொதுவாக. ஆனால் ரகு வம்சத்தில் பிறந்த குழந்தை ரகுநந்தனன்றது 4 பேருக்குமே பொருந்தும். இந்த இடத்துல ரகுநந்தன சப்தம் லக்ஷ்மணனுக்கு தான் பிரயோகம் பண்ணிருக்க, ராமனுக்கு இல்லை என்ன. ஆனால் பொதுவாக சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமஹான்னு ராமனை தான் ரகுநந்தனன்னு சொல்லுவாள் லோகத்தில், பிரசித்த பிரயோகம். ஆனால் ரகுவம்சத்தில் பிறந்த 4 பேருக்குமே அந்த ரகுநந்தன சப்தம் உண்டு. அதில் இந்த இடத்துல ரகுநந்தனஹான்னு சொல்லியிருக்கிறது இளைய பெருமாளான லக்ஷ்மணர் தான். சரி, சப்ராத்து சரணோகாடம் நிபீட்டிய ரகுநந்தனா சீதாம் உவாச்ச அதியசா ராகவஞ்ச மகாவிரதம். அப்படி மகாவிரதனாக இருக்கக்கூடிய ராகவனையும் அதியசஸாக உடைய மிகுந்த தேஜஸ்லாம் உடைய அந்த பிராட்டியையும் பிரார்த்திக்கிறான். உவாச்சா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த இடத்துல ஒரு சோத்தியம் 2 திருவடி 4 திருவடின்னு சொல்லாததுனால பிராட்டி உபாயத்தில் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்படி இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேன். பிராட்டி என்னுடைய கிருப்போத்தம்பகமாக அவள் திருவடியை நம்மால் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவள் அங்கே இருக்கா. அதோட கூட பிராட்டி நம்முடைய தாயார் தான், ஜனனி தான். அதனால் அவள் திருவடியை பிடிச்சாலும் ஒன்றும் தோஷம் இல்லை என்ன. அதாவது காக்காசுரன் அசுரத்தன்மையினால் பண்ணானே, பிராட்டியினுடைய திருமார்வை குத்திட்டு போனானே, அந்த மாதிரி நாம் பிராட்டியினுடைய திருவடியை பிடிச்சா அது தப்பாயிடும் அப்படின்றது இல்லாத போனால் கூட அந்த மாத்ருத்வ பிரயுக்தமாக நம்ம இடத்துல வாத்சல்யமெல்லாம் கொண்டிருந்தா கூட ஸ்திரீத்வ பிரயுக்தமான தன்மை இருக்கிறதுனால அதனால் அந்த திருவடியை நாமும் இது பண்ணக்கூடாது. லக்ஷ்மணன் சொல்லச்சே கூட பிராட்டியினுடைய நூப்புறத்தை தான் பார்த்தனே தவிர பிராட்டியினுடைய முகத்தையே பார்க்கலேன்னு சொல்கிறான். நாம் தான் இதுவாச்சே, இப்போ இது நாம் தான் பிராட்டியினுடைய குழந்தைகள் தானே, அதனால் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு அம்மாவனுடைய முகத்தை அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த கௌரவத்துக்காக பிராட்டியினுடைய திருவடியை நாம் பிடிக்கிறோம் அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லலை, பிடிக்கலை. அதனால தான் இந்த இடத்துல அதை நன்னா காண்பிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன். இல்லை, இதை வச்சுருந்தால் நமக்கு சந்தேகமே வராது. அதனால் 2 பேரையும் தான் உபாயமாக பற்றுறோம். சீதாம் உவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம். சீதைகிட்டையும் ராகவன்கிட்டையும் தான் உவாச்ச விண்ணப்பம் பண்ணான். ஆனால் எப்படி பண்ணா? சப்ராத்து சரணோ காடம். அந்த 2 திருவடிகள் பிராதாவனுடைய 2 திருவடிகளை பிடித்தான். ஏன் பிராத்ரு சப்தம் போட்டா அப்படின்றதுக்கும் ஒன்று சொல்லிவிடுறேன். சகோதரன்னா என்ன அர்த்தம்னா சக உதரன், ஒரே உதரத்தில் பிறந்தவா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவான்னு அர்த்தம். பிராத்தான்னா அண்ணா தம்பி, அதனால் வேறு தாய்க்கு பிறந்தவன். ஏன்னா லக்ஷ்மணன் சுமித்ரைக்கும் ராமன் கௌசலைக்கும் பிறந்ததுனால இந்த இடத்துல பிராத்தான்னு சொல்லப்பட்டது, சகோதரன்னு சொல்லலை. அதை ஒரு விஷயம் பிரசங்காத்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சப்ராத்து அதுதான் இந்த இடத்துல சித்திரமாம் நாயவாச்சம் சூடாபீடம் தவபதயுகம் அப்படின்னு இருக்கக்கூடியதை எப்படி பின்ன பண்ணுறா இந்த ஆச்சாரியாள். அவளுடைய திருவடி எப்படிங்கிறான்னா சேதசா தாரயந்தா, சேதஸ் தன்னுடைய உள்ளத்தினால தரிக்கிறார். இப்படி தரிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறா?
சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தை முடிச்சுடலாம். இப்படி தரிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், பிறருடைய நன்மையை விரும்பி எல்லாருக்கும் என்ன அதனுரையை கொண்டவர்க்கும் வளவுற தந்தவனுடைய மன்னிய மாதவத்தோருக்கும் களவொழிவார மரன்னு இசைந்தவர்க்கும் அப்படின்ற ரீதியில் அவளை பெருமாளை பிரார்த்தித்து அவளுடைய நன்மையெல்லாம் பிரார்த்திக்கிறாள். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சத்ரஷாயா இவாளுக்கு சத்ராதிகள்லாம், அதாவது சிஷ்ய வர்க்கங்கள்லாம் ஆச்சாரியனுக்கு சத்திரமெல்லாம் சுபக சிரசா. அப்புறம் இவாளை நன்னா கொண்டாடுறான் ஆச்சாரியன்னு. அதனால் இவாள்லாம் ஆச்சாரிய என்ற ஒரு முடி பெற்றவர்களாக கிரீட்டம் உடையவர்களாக இருக்கா. சாமர ஸ்மேர பார்ஸ்வாஹா சாமரம் இரு மருங்குலையும் இவாளுக்கு வீசுறா. ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக ஆச்சாரியால் பின்தொடர்ந்து சிஷ்யாலாம் என்ன பண்ணுறா, ஆச்சாரியனுக்கு கட்டியம் கூறிண்டு ஆச்சாரியனுடைய பெருமைகள்லாம் சொல்லிண்டு பின்னால் போகிறா. சத்ரஷாயா சுபகசிரசா சாமர ஸ்மேர பார்ஸ்வாக ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக. இந்த சிஷ்ய வர்க்கங்கள்லாம் ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறாளே, அப்படிப்பட்ட ஸ்லாகா சப்தம் ஸ்தோத்திரமான போழக்கூடிய சொற்களை அப்படியே கேட்டுண்டு அதில் மகிழ்ச்சியாக, என்ன மகிழ்ச்சி, தனக்கு இந்த பெருமை வந்ததேன்னு இல்லை, இப்படி சிஷ்ய வர்க்கங்கள்லாம் கொடை பிடிக்கிறதும் சாமரம் வீசுறதும் மாலைகள்லாம் ஸ்ரக்வினஹா ஆச்சாரியனுக்கு என்ன மாலைகள்லாம், அந்த மாலையோடு கூட எப்படி பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு இருக்கும் இல்லை, பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுன்ற மாதிரி பெருமாளுக்கு அவள் பண்ண மாதிரி ஆச்சாரியனுக்கு இந்த சிஷ்ய வர்க்கங்கள் பாமாலையாக ஸ்தோத்திரமெல்லாம் சொல்கிறா, பூமாலையாக ஸ்ரக்வினஹா அந்த மாலை தரித்தவர்களாக, ஸ்லாகா சப்த பாமாலைன்றது ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக, அதான் ஸ்ரவண முதிதாக ஸ்ரக்வினஹா சஞ்சரந்தி. அவள் அப்படி லோகத்தில் விளையாடிட்டு இருக்கா. ஏன்னா ஆச்சாரியால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சிஷ்ய உஜ்ஜீவனார்த்தம் இவாள்லாம் கிருபா மாத்திர பிரசன்னாளானதுனால, ஐயோ அந்த ஊரில் இருக்கிற சிஷ்யன்லாம் நம்ம இடத்துல அவனாலெலாம் போக முடியாது, அவன் வீட்டினுடைய காரிய விசேஷங்கள் கழனியினுடைய காரிய விசேஷங்கள் இதெல்லாம் இருக்கும், அவனாலெலாம் வர முடியாது அப்படின்றதுக்காக தானே அங்கே எழி அந்த ஊரில் எழி அவளால் ஆராதிக்கப்பட்டு அவளெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரிலாம் ஏழ்றாளே, அந்த மாதிரி இவள் சஞ்சரிக்கிறா அப்படின்னு. அதை தான் இப்படி சஞ்சரிக்கிறவாளுடைய பெருமையை தான் சந்த ஸ்ரீ ரங்கபுத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவா. இப்படி பெரிய பெருமாள் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அங்கே வைகுண்ட லோகத்துலேருந்து சத்தியலோகத்துக்கு சத்தியலோகத்துலேருந்து அயோத்திக்கு அயோத்தியிலேருந்து இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கான். அதனால் அந்த பெரிய பெருமாள் தானே முதல் இந்த படைக்கிற உலகத்துக்கெல்லாம். அதனால் அந்த பெரிய பெருமாளுடைய பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணச்சே இந்த மாதிரி சந்தகா பெரியோர்கள் பெருமாளுடைய திருவடியை காக்கக்கூடிய பாதுகையினுடைய தலையில் யார் ஏந்தின்றிருக்காளோ தலையில் தரிச்சுருக்காளோ அப்படிப்பட்ட பாகவதாளுடைய திருவடி துகள் புவனத்ராணம், அது புவனத்தெல்லாம் ரட்சிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதனால் இவ சஞ்சரிச்சுருக்கா. இந்த இடத்துல இப்படி பொதுவான ஆச்சாரியர்களை எல்லாம் சொல்லப்பட்டது, அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. அதில் சஞ்சரந்தின்னு வர்த்தமான நிர்தேசம் இருக்குது. இந்த மாதிரி அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் 74 சிம்மாசனாதிபதிகளை இது பண்ணார். கலிகாலத்தினுடைய சந்தி காலம் போயிடுத்துன்னா சந்தி காலத்தில் சூரிய அஸ்தமனம் ஆனாவிட்டு கூட கொஞ்ச நாள் படிக்கிற மாதிரி வெளிச்சம் தெரியும். அதாவது ஞானத்தை சம்பாதிக்கிறது இல்லை ஞானத்துக்கு உண்டான அனுஷ்டானத்தை பண்ணுறது, அது
கலிகாலம் ஆரம்பிச்சுட்டா கூட பூர்வயுகத்தினுடைய தர்மம் கொஞ்சம் நடையாடும். அதனால் அந்த கலிகாலம் பூர்ணமாக வந்தால் விட்டு 4000 5000 வருஷத்துக்கு நெருங்கச்சே சந்தி காலம் 4000 வருஷம். அதனால் ஆதிவன்ஷடோப சுவாமியை நியமித்து நிருசிம்மன் தன்னுடைய ஆராதகனாக நியமித்து அப்படியே தன்னை ஏழை பண்ணிட்டு போய் எல்லாருக்கும் சேவை பண்ணி வச்சு அப்படி சேவிக்கிற வாழ்கெல்லாம் நீ அபிரக்ஷா கிராமே கிராமே சகத்வா பதகமலனத்தான் மாம் கிரகித்வா அபிரக்ஷா. அப்படி இந்த பெரியாழ்வார் கூட நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் உழக்கிய பாத தூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அங்கே பாதுகா சகஸ்திரத்தில் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷான்னு சொல்லிட்டார், இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல பெரியாழ்வார் முன்னமே நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் உழக்கிய பாத தூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஸ்லோகத்தில் சஞ்சரந்தின்னு இருக்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். எப்படின்னா 74 சிம்மாசனாதிபதியை நியமித்த லோக உஜ்ஜீவனத்துக்காக நியமித்த ஸ்ரீபாஷ்யக்காரர் எல்லாருக்கும் நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். நிருசிம்ம ஆராதனத்தை பண்ணணும். அதனால தான் இன்னும் சில திருமாளிகைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கா. அந்த மற்ற திருமாளிகையெல்லாம் அப்படி காலத்தினுடைய கோலத்தினால அந்த திருமாளிகையில் யாரும் இல்லாத இருக்கா மாதிரியான சன்னிவேஷம் வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து வர திருமாளிகைலாம் நல்ல நெஞ்சே அங்கஞ்ஞாலமஞ்சை சேவித்து தான் நல்ல நெஞ்சே தான் சாத்துவரை பண்ணுவா இன்னிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த நிருசிம்மனை தான் ஆராதிக்கிறவா. அதான். ஆனால் இந்த சஞ்சரிந்தி அப்படின்னு சொல்கிறதுனால இது ஆச்சந்திரார்க்கும் பொருந்துமோ இல்லை. அப்படி இப்போவே 74 சிம்மாசனாதிபதிகளில் நிறைய திருமாளிகைகள் நிறைய திருவம்சம் இல்லாத போயிடுத்து கலியினுடைய கோலாகலத்தினால. ஆன மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரும். அதுக்காக தான் அதெல்லாம் குறையறதுக்கு முன்ன ஆதிவன்ஷடோபனை நியமித்து பெருமாள் லோகமெல்லாம் சஞ்சாரம் பண்ணியிருக்கான். அந்த பெருமாளும் அவளும் 2 பேரும் இனப்பிரியாமல் அப்படியே ஆதிவன்ஷடோப சுவாமி அதான் ஐஷிங்கர்கள் எங்கேனா போகணுன்னா பெருமாள் கூட எழுதுறான். ஐஷிங்கர்கள் இப்போது சங்கல்பம் 2 மாதம் கிடையாதுன்னா பெருமாள் அவளோடு நின்றுடுறான். கிராமே கிராமே ஜெகத்வான்னு நித்தியம் போகிறான்னா பெருமாள் அவளோட போயின்னு இருக்கான். சங்கல்ப காலம் 2 மாதத்துக்கு இல்லைன்னா 2 மாதத்துக்கு இல்லை. அதுபோல் இப்படி தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க மற்ற ஆச்சாரியாளுக்கும் இது பொருந்தும். அந்த ரீதியில் தான் இந்த அர்த்தத்தை சொன்னோம். தம்மையே வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அப்படின்னு தன்னுடைய சாஸ்திரம் சொல்கிறது. ஆராத்தியனுடைய பேரை தான் ஆராதகன் வச்சுக்கணும்னு. அது தொடக்கமான எல்லா தனக்கு உண்டான புகழ் என்னென்ன உண்டோ ஏற்றங்கள் உண்டோ அது மொத்தத்தையும் தம்மையே ஒக்க அருள்வர். அவன் அழகி சிங்கன்னா இவருக்கு அழகி சிங்கர் அப்படின்னு. அதாவது மற்றவாளுக்கெல்லாம் அழகி சிங்கர் திருவாராதனத்தில் இருந்தால் கூட எல்லாருமே அழகி சிங்கர்னு வச்சுக்கிறது இல்லை. இப்போ ராமானுஜதாசோஸ்மின்னு சொல்கிற மாதிரி அழகிங்கர் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியனை சொல்கிறதில்லை. ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் பிரதக் நிர்தேசமாக நாராயண யதீந்திர மகாதேசிகன், வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகன், ரங்கநாதேந்திர மகாதேசிகன், ஸ்ரீரங்க சடகோபன், வீரராவ சடகோபன் அப்படின்னு இருந்தால் கூட ஆனால் இவாளுக்கு அழகிய சிங்கன்ற திருநாமமே. அந்த திருநாமம் தொடக்கமாக தன்னுடைய சத்திரம் என்ன, சாமரம் என்ன, தன்னுடைய மாலை தான் சாத்திக்கிற மாலையெல்லாம் என்ன எல்லாத்தையும் இவருக்கு அருள் பண்ணுறான். சிம்மாசனம் என்ன எல்லாத்தையும் அருள் பண்ணுறான். இது பெருமாளால் அப்படியே பெருமாளும் கூடவே இருந்து நடத்துறதுனால இது ஆச்சந்திராக்கும் அது பெருமாள். மற்ற இடத்துலாம் பெருமாள் உள் புகுந்து நியமித்து பண்ணுறான். இந்த இடத்துல நேரவே நித்தியர்களை பெருமாள் எப்படி பரவாசுதேவனுடைய நியமனம் எப்படி மூர்த்த நித்தியாளுக்கு தெரியுதோ அதே மாதிரி அவன் பரவாசுதேவ ஸ்தானத்தில் இருந்து இந்த நிருசிம்மன் பண்ணுறான்.
அதனால் இது ஆச்சந்திரார்க்கம் போகிறதுனால இதை இந்த அகோபலமட திவ்யாஸ்தானத்தை இது நன்னா தெளிவாக சூச்சிப்பிக்கிறது அப்படின்றதும் இந்த சஞ்சரந்தின்ற பதத்தினால நன்னா தெரியுது. கவிதார்க்கிக சிம்ம. அதனால் இந்த இடத்துல என்னன்னா பிரபத்தினால மோட்சம் போகிறவார்கள் பிரபத்தி உபாயத்தை கை கொள்ளும்படி ஆச்சாரியன் அனுகிரகிக்க பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டித்தவர்கள் எல்லாருக்கும் அதில் சேர்ந்தவர் எல்லாரையும் இந்த விஷயத்தில் சொல்கிறது. அதனால் நம்முடைய காரியம் அதில் ஒன்றும் இல்லாததுனால இந்த ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுறது. அதனால் இந்த இடத்துல பிரபத்தியை சொல்லப்பட்டது. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவம்சடகோபாதீனி திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதிஜானபதாஸ்யம் ஸ்ரீவத் சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.